ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா பட்ராஸ் மேட்னி. என் அண்ணனுக்கு நான் பரிமாறிக்கிறேன். அது நீ பரிமாற போறியா? இதுக்காக நான் சென்னையில இருந்து வந்தேன். ஏன் நான் என்ன குழம்பு தானே ஊத்த போறேன்? குழம்புல என்ன விஷமா வைக்க போறேன்? ஏய், நல்ல காரியம் நடக்க போற வீட்ல என்னடி பேசிக்கிருக்க? நீ போ, நானே அவருக்கு பரிமாறிக்கிறேன். ஏன் எங்க அண்ணனுக்கு நான் பரிமாற கூடாதா? உங்க அண்ணன் வந்தது எங்க வீட்டுக்கு, அதனால நானே பரிமாறிக்கிறேன். இவ்வளவு நேரம் இவர் வந்தா என்ன வரலனா என்னன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப மட்டும் என்ன ஏதோ ஓவரா கவனிக்க பாக்குற? எங்க அண்ணனுக்கு நான் தான் பரிமாறுவேன். ஏய், நீ எழுந்து போ. ஏய் சௌசவ், எழுந்துறி. ஏண்டி அவளை டென்ஷன் பண்ற? இப்பதான் அவ அன்புக்கு ஏதோ ஒண்ணு பண்றான். நீ பரிமாற ஆனந்தி. குழம்பு ஊத்தவா? நீ எது ஊத்துனாலும் நான் சாப்பிடுவேன். வாங்க அன்பு, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் புது பொண்ணு. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் மாப்ள. நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளன்னு சொன்ன. இன்னைக்கு நான் புது பொண்ணு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ள. கரெக்ட். அண்ணன் ரெடியா தான் இருக்கு. ஆனந்தியும் சரின்னு சொன்னா புது பொண்ணு புது மாப்பிள்ளையாவே மாத்திரலாம். ஏன் ஆனந்திக்கு என்ன? அவதான் அவர் அழகுல எப்படான்னு காத்துட்டு இருக்காளே. கோகிலாக்கா, இப்ப இந்த பேச்சு ரொம்ப முக்கியமா? யார் காதலியாவது விழுந்து ஏதாவது பிரச்சனையாயிர போகுது. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? அவரு சாப்பிடணும். பாத்தீங்களா அன்பு, அதுக்குள்ள உங்களை நான் சாப்பிட விடாம தடுக்கிறேன்னு என் தங்கச்சி கோவப்படுறா. அக்கா, நீ உள்ள போக்கா முதல்ல. சரி சரி, கோவப்படாத. நீங்க சாப்பிடுங்க அன்பு. உங்களுக்கு நடுவுல நான் இதுக்கு தொந்தரவு? சாப்பிடுங்க அன்பு. மொத்த குடும்பமும் சின்க்ல இருக்குடி. நாம தான் ஆனந்தி இப்படி இருக்கா, ஆனந்தி வீட்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மொத்த குடும்பமும் அன்பனை ஏத்துக்கச்சு போலியே. விட்டா கல்யாணத்தோட கல்யாணமா இவங்க கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க போல இருக்கே. எல்லாருக்கும் புரியுது, ஆனா ஆனந்திக்கு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. அன்பு, நீங்க சாப்பிடுங்க அன்பு. ஏய், போங்கடி வேடிக்கை பார்க்காம. ஆனந்தி, வாங்கக்கா. நலுங்கு மாவு செய்ய பச்சை பயிறு பேச்சு கேட்டுச்சு, உடைச்சு ஊற வையே. சரிக்கா, நீங்க சாப்பிடுங்க அன்பு. ஆனந்தி, இது யாரு? என் கூட வேலை பாக்குறவரு. ஊருக்கு அக்கா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படியா? தம்பி சென்னை தானா? எந்த ஊரு? நான் சென்னை தாங்க. ஆனந்திக்கு உங்களுக்கு பழக்கம் எப்படி? எப்படின்னா என்ன கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு தேதிக்கு பொட்டல் காட்டுல வேலை செய்யற பிள்ளைகளே புத்தி கெட்டு போய் தெரியுதுங்க. இவ வேற டவுன்ல போய் வேலை பாக்குறா. உங்கள மாதிரி பசங்கெல்லாம் சும்மாவா பழகுவீங்க? தாருங்கக்கா, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். பயிறு கொடுக்க தானே வந்தீங்க, கொடுத்துட்டீயல்ல, போங்க. அவங்க அப்படிதான் வாயை திறந்து சங்கடப்படுற மாதிரிதான் பேசுவாங்க. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீ அன்பு, சாப்பிடுங்க. அவங்க சொன்ன வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க சந்தேகம் ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம என்ன சாதாரணமாவா பழகுறோம்? சாப்பிடுங்க அன்பு. ஐயோ அன்பு, பாத்து மெதுவா சாப்பிடுங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க.
குறையிறதுன்னு தண்ணி கொடுத்தா பரவாயில்ல, தலையெல்லாம் வேற தட்டி விடுறா. இது சரியில்லையே. சாப்பிடுங்க அன்பு.